பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்மா அப்படியேங்கப்பா. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ, கிங் ஆஃப் இன்னைக்கு என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, போன விளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு செங்கம் வந்திருப்போம். அதோட செகண்ட் எபிசோடு தாங்க இது. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு யாராவது பார்க்காம இங்கே வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள், ஜாலியாகவே இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சினிமாவுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். அதோட செகண்ட் எபிசோடு தாங்க இது. நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்க, அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்காம அப்படியே மோட்டோ விளாகில் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க, அப்படியே மிச்சது எல்லாமே நான் மோட்டோ விளாகில் பேசுகிறேங்க. தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிங் ஆஃப். எனக்கு எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, தண்ணி பாட்டில் கொண்டு போடா, தண்ணி பாட்டில் கொண்டு போடான்னு. நான் தாங்க போகிற வழியில் வாங்கிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். பட் ஹைவேல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடை தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி இருந்தாலுமே அந்த சைடில் ஒரு ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக ஓடிட்டே போயிட்டுருக்கோம். அந்த ரோடு வந்துச்சுன்னா நம்ம போக மறந்துடுறோங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா கடை தெரியுது, பட் போக வழி இல்லைங்க. அதனால் அப்படியே விட்டுடுறேன். ஸோ அதனால் அப்படியே நம்ம போயிட்டு முன்னாடி எங்கேயாவது வாங்க வேண்டியது தாங்க. ரொம்ப தாகமாக இருக்குங்க, வாயெல்லாம் வறண்டுருச்சு எனக்கு. நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிச்சதுங்க, இன்னுமே நான் தண்ணி குடிக்க கிடையாது. தண்ணி குடிக்கணும், உடம்பு கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் நல்லா தண்ணி குடித்தாதான் நல்லா பேச முடியும். இந்த சைடு போயிட்டு கடையில் தண்ணி வாங்கிக்கலாம் கிங் ஆஃப். ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குதுங்க. அம்மாடி அப்பா, பேக் வேற ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. தண்ணி கடை எங்கே இருக்கு? என்னங்க இது, இப்போ தண்ணி கடை தெரிய மாட்டேங்குதுங்க. ஜூஸே குடிச்சிடலாமா? ஜூஸ் குடிச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தண்ணி தாகம் ஜாஸ்தியாக தாங்க எடுக்கும். அதுக்குமே தண்ணி வேணும். ஸோ முதல்ல நம்ம தண்ணியை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ் குடிக்கலாங்க. அந்த சைடு போய்ட்டு நம்ம ஜூஸ் குடிச்சிக்கலாம். அடே எங்கடா ஒரு கடையுமே இல்லை, ரோடே முடிய போகுதுங்க. என்னடா இந்த கிங் ஆஃப் மீக்கு வந்த சோதனைகள். இங்கே இருக்கு. இருங்கப்பா, நான் போயிட்டு முதல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். முடியலை கிங் ஆஃப் என்னால். ₹20 ஒன்று கொடுங்க, கொஞ்சம் கூலிங்காண்ணா. நன்றி. ஓகேண்ணா. அண்ணா ரொம்ப நல்லா பேசுகிறாருங்க. அப்பா முதல்ல தண்ணியை குடிச்சிக்கலாம் கிங் ஆஃப். முடியலைங்க என்னால். அங்கேருந்து நானும் பார்க்குறேன், தண்ணி கடை இருக்கான்னு பார்த்துட்டே வந்தேங்க. இங்கே இருக்குது. அதனால் நம்ம தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு. இருங்க, முதல்ல வண்டி அந்த பக்கம் நிறுத்திடலாம். கிங் ஆஃப் செம்ம தாகுங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு நான் பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல நிழலாக இருக்குங்க. வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அப்படியேங்கப்பா, என்ன ஹீட்டு. டிஸ்க் பேட் அதை விட ஹீட்டாக இருக்குங்க. செம்ம ஹீட் ஆகிடுச்சு பைக்கு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெயில் பார்த்திங்கன்னா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நான் இங்கே மழை பெய்யுன்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே பார்த்திங்கன்னா செம்ம வெயில். ஓகேங்க, நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மோட்டோ விளாகிலே கண்டினியூ பண்ணுறேங்க. கிங் ஆஃப் நம்ம பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா சூப்பருங்க, அப்படியே ஜாலியாக பறந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ மொபைலில் பார்த்திங்கன்னா சார்ஜ் முடிய போகுதுங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ மண் வழுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி மண்ணில் ஏற்றவே வேண்டாம் கிங் ஆஃப், ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ ஆத்தூர் பக்கம் வந்துட்டோங்க. நம்ம ஆத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தாங்க. ஸோ எப்போவுமே எனக்கு மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவனுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தாங்க இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாமா. சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தானுங்க, எதுவும் வாயிலே வரமாட்டேங்குது. பட் அந்த பையனும் நல்லபடியாக வளரணும்னு நம்ம வேண்டிக்கலாங்க.
ஸோ எப்படியாவது சினிமாலேயும் நம்ம கொஞ்சம் வளரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க கிங் ஆஃபு. ஸோ என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் நான் எல்லாத்துலேயும் போடுவேங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் என்று நம்புகிறேன். ஸோ நல்லா தான் நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேங்க. இன்னும் கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அதை நடித்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூவி ரிலீஸ் ஆயிருங்க. அதில் நம்ம கெட்டப் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் கிக் ஆஃபு. யாரும் நல்லா ஸ்டைலிஷாக நடிச்சிட்ருக்கேன்னு நடிச்சிக்காதீங்க. நான் பார்த்திங்கன்னா கரடிக்கு கடைசி புள்ள மாதிரி நடிச்சிட்ருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த முடியெல்லாம் ஜாஸ்தியாக வச்சு அந்த மாதிரி நடிச்சிட்ருக்கேங்க. யாராவது போய் மூவியை பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் நான் எப்படி நடிச்சிருக்கேன்னு. எப்படி இருந்தாலுமே நம்ம ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம மூவியோட ட்ரெய்லரை நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுறோங்க. நல்லா காற்றடிக்குதுங்க, நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. ஏன்னா மழை பெய்கிற மாதிரியே இருக்குங்க. அப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஜாலியாக ஓட்டலாங்க. பட் ஐஃபோன் ஓகே தான், ஆனால் நம்ம மைக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க. ஸோ அதனால் நம்மளால் மழையிலையும் மோட்டோ விளாக் பண்ண முடியாது. அப்படி தூரல் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா எடுத்து நம்ம மொபைலை ஜோப்புக்குள்ளே வச்சுட்டு சர்ன்னு பறந்துட வேண்டியதுங்க. கிங் ஆஃபே இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். ஸோ நம்ம ஊர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர் தாங்க. அங்கே போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பி அப்படியே போயிடலாங்க. கையெல்லாம் செம்ம வலிங்க, என்ன இப்படி வலிக்குதுன்னே தெரிலங்க, ஓவராக வலிக்குது. அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்குது பாருங்க, இந்த ஷோல்டரு எல்லாமே செம்ம வலிங்க. ஐயோ. ஸோ கொஞ்சம் சார்ஜ் இருக்குங்க, அந்த சார்ஜில் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம நேராக வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாங்க. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரிலிங்க. நாளைக்கு நம்ம போயிட்டு வேறு நடிக்கணும். ஸோ ஓகே பார்த்துக்கலாங்க. நடித்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கொஞ்ச நாள் நம்ம பார்த்திங்கன்னா நடிக்க போக கிடையாது. அதனால் லைட்டாக டிச்சு விட்டுருச்சுங்க எனக்கு. அங்கே போயிட்டு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்து படிக்கணும், டைலாக் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ நிறையா இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது கிங் ஆஃப். அதனால் பேசவே முடியலைங்க என்னால். இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஃப்யூச்சரில் எப்படிங்க லடாக் போகிறது? ஸோ இந்த மாதிரி டயர்ட் ஆகக்கூடாதுங்க. இப்படியே நம்ம பழக்கப்பட்டுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு செம்ம பெயினாக தாங்க இருக்குது. நம்ம ஊர் பார்த்திங்களாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வயக்காடு தாங்க இதெல்லாமே கரும்பு. இது பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் சைடும் இந்த மாதிரி இருக்குங்க. பட் கரும்பெல்லாம் அங்கே இருக்குதுங்க, அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியாது. கரும்பெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆச்சுங்க. என்ன நடு ரோட்டில் ஒரு அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓ ஓகே ஓகேங்க. அவர் இந்த நுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாம் என்ன மரம்னு பார்த்தீங்களாங்க, இது எல்லாமே அந்த நாவப்பழ மரங்க. சூப்பராக இருக்குல்ல. பட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நாவப்பழம் மரத்துலலாம் பழம் இருக்குது. பட் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. என்னடா இது அம்மா, நம்ம ஊரா இது? நல்லா டெவலப் ஆகிருக்கேம்மா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் 2 பக்கமுமே மரம் இருக்குங்க. அந்த 2 பக்கம் மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிழலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் வெட்டிட்டாங்க, அதனால ரோடு போட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்துடும் கிங் ஆஃப். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு பறந்துட வேண்டியதுதான். கிங் ஆஃப் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ வீட்டுக்கு வந்து 1 வீக்கு மேலேயே ஆயிடுச்சு.
ஸோ எதனால நான் வீடியோ போடலன்னா அது உங்களுக்கே தெரியுங்க, டவர் இஷ்யூ. அதனால தான். ஸோ செகண்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நிறைய vlogs எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டே பை டே நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஆஃப். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 5K தொட்டுட்டோம். நான் பார்த்தீங்கன்னா லைவ் வரைக்கும் ஆஃப். அப்படியே ஜாலியாக நம்ம பார்த்தீங்கன்னா லைவில் பேசலாம். ஸோ என்ஜாய் பண்ணலாங்க. ஓகேங்க, எல்லோரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகேங்க, ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி அழுப்பிட்டுக்கோங்க. ஓகே, பாய்க்கிங் ஆஃப். நெக்ஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசுகிறேங்க. ஸோ அங்கே எல்லாரும் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே, பாய்க்கிங் ஆஃப். சேஃபாக இருங்க, எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க.